ஜெய் சாயிராம். தோல்வி என்பது நாம் செய்த அதே விஷயத்தை அதைவிட சிறப்பாக மீண்டும் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். வெற்றியை நம்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் அறிவுரை கூறுவதற்காக உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய குணாதிசயங்களிலேயே நீ மாறிவிடுகிறாய் என் பிரியமே. ஏன் அப்பா மீது இருக்கும் நம்பிக்கை குறைகிறது விட்டதா உனக்கு? நான் உனக்கு கூற நினைப்பது, எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை மெருகேற்ற, வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிய வைப்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதையுமே புரிந்து கொள்ளாமல் கஷ்டத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கஷ்டத்தை மட்டுமே எதிர்கொண்டிருக்கிறேன். கஷ்டத்தோடு மட்டுமே நான் இருக்கிறேன் என்று உன்னுடைய கஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டு வேதனையில் துள்ளி தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களை சற்று கவனமாக பார் என் பிரியமே. உனக்கு மட்டும் கஷ்டம் என்றில்லை, உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என்று கவலைப்படுவதை முதலில் விட்டுவிட்டு கஷ்டப்படுபவர்களை சற்று கவனமாக பார். அப்படி பார்த்தால் உன்னுடைய கஷ்டம் உனக்கு மிக சுலபமாகவே தெரியும். ஆம் என் பிரியமே, அப்பாவின் வாக்கை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன்னுடைய மன போராட்டத்தினால் அதை நீ ஏற்க மறுக்கிறது. உன்னுடைய மனமும் உன்னுடைய உள்ளமும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய பெருமை வீழ்ச்சி அடையாமலேயே இருப்பதில் அல்ல என் பிரியமே. வீழும் ஒவ்வொரு முறையும் எழுவதில்தான் இருக்கிறது உன்னுடைய மிகப்பெரிய பெருமை என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, உன்னுடைய வாழ்க்கை அளவானது. மற்றவரின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காதே எப்பொழுதுமே என் பிரியமே. பெரும்பாலான தோல்விகள் நீ எவ்வளவு தூரம் வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்பதை தெரியாதவர்கள்தான். அவர்கள் உழைப்பை நிறுத்தும் பொழுதுதான் நிகழ்கிறது அந்த தோல்விகள். எப்பொழுதுமே நீ தனித்தன்மை உடையவர் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டே இரு, நகர்ந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடை செய்வதை பொறுத்து நிர்ணயம் செய்யாதே என் பிரியமே. நீ என்ன விதைத்திருக்கிறாயோ அதை பொறுத்து நிர்ணயம் செய்ய கற்றுக்கொள். வாழ்க்கை துணிச்சலான அசாத்தியமான சாதனைகளை கொண்டதாகவே இருக்கும், அல்லது அது வாழ்க்கையே அல்ல என்பதை புரிந்து கொள். பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்நிலைகளும் வருவதுதான் வாழ்வு. அதை எப்படி போராடி வெல்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய அழகிய வாழ்க்கை. மிகப்பெரிய விஷயங்களை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் செய்ய முடிந்தவற்றை பெரிதாக செய்ய கற்றுக்கொள். உன்னுடைய முகத்தை எப்பொழுதுமே சூரியனை நோக்கியே வைத்திருக்க பழகு. அப்பொழுதுதான் இருள் உன் பின்னால் விழும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய சிந்தனைகளே உன் செயல்கள் ஆகிறது. எனவே உன் சிந்தனையில் கவனமாக இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே சிந்தனையில் கவனமாக இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. எப்பொழுதுமே மனதை தைரியமாக வைத்துக்கொள். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கான ஒரு கதவு அடைக்கப்படும் பொழுது மற்றும் ஒரு கதவு திறக்கப்படுகிறது என்ற உண்மையை புரிந்து கொள். மூடிய கதவையே நீ பார்த்து கொண்டிருப்பதால் திறக்கப்பட்ட கதவுகள் உன் கண்களுக்கு தெரிவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, மற்றும் ஒரு கதவு திறக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு கதவு அடைக்கப்படும் பொழுது மற்றொரு கதவு எங்கே திறக்கப்படுகிறது, உனக்கான வாய்ப்பு எங்கே பிறக்கிறது என்றதை சற்று கவனமாக சிந்திக்க கற்றுக்கொள். வாய்ப்பை தேடி கண்டுபிடி. ஆம் என் பிரியமே, உனக்கான வாய்ப்பை தேடி கண்டுபிடி.
அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பது என்னென்ன என்பதே உன் கண்களுக்கு துல்லியமாக தெரியும். வாழ்க்கை சுருங்குவதும் விரிவதும் உன்னுடைய தைரியத்தை பொறுத்தது என்று உன்னுடைய தைரியத்தை பொறுத்தது. முயற்சி செய்ய கற்றுக்கொள். ஆனால் உனக்கு எது வராதோ அதை வருவதோடு இணைத்து பார்க்க நினைக்காதே என்று வருவதோடு இணைத்து பார்க்க நினைக்காதே. உன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் உன்னுடைய சிந்தனையில் பொதிந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள். எனவே விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். உனக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய கற்றுக்கொள். எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய கற்றுக்கொள். பிடிக்காததை நீ செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக பிடித்தது உன் அருகிலேயே வர தயங்கும். எனவே உனக்கு மனதிற்கு எது பிடித்ததோ அதை மட்டுமே செய்ய கற்றுக்கொள். அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய கற்றுக்கொள். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் விட உனது கற்பனைதான் உன்னை அதிகமாக பயமுறுத்தும் என்ற உண்மையை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? உனக்கு விஷயங்கள் நல்லவிதமாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதிலிருந்து விட்டால் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் நம்பிக்கையோடு முன்னேறிவிடு. தெரியாது என்பதை உன் மனதில் அந்த வார்த்தையை பழக்கவே நினைக்காதே. ஆம் என் பிரியமே, எல்லாம் உனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. எட்டாத சாதிப்பையும் உனக்கு நான் சாத்தியமாக்குவேன். உனக்கு எப்பொழுதுமே 2 வாழ்க்கை இருக்கிறது என் பிரியமே. அந்த 2வது வாழ்க்கை அதுதான் உனக்கு கிடைத்த ஒரே வாழ்க்கை என்று நீ உணர்கிறாயோ, எப்பொழுது நீ அதை உணர்கிறாயோ அப்பொழுதுதான் துவங்குகிறது உன்னுடைய அந்த 2வது வாழ்க்கை. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. எப்பொழுதும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். உனக்கு வேண்டாதவற்றை பற்றி நீ திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் உனக்கு எதுவெல்லாம் வேண்டாமோ அதுவே உன்னை சூழ்ந்து இருக்கும். உன்னுடைய வாழ்வு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உன்னை நோக்கி ஈர்ப்பது நீதான் என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொள். உன் மனதில் நீ தக்க வைத்திருக்கும் காட்சிகள் வழியாக அது உன்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, எண்ணத்தை நல்ல விதமாக வைத்துக்கொள். எதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்கிறாயோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். நல்ல நல்ல எண்ணங்களை மனதில் பதிய வைத்துக்கொள். நல்ல செயல்களை மட்டுமே செய்ய பழகு. நீ நினைக்காத பிரம்மாண்டத்தை அடைவதற்கான வாய்ப்பை அந்த பிரபஞ்சமே உனக்கு உருவாக்கி காட்டும். உன்னுடைய உணர்வு எதை சார்ந்து இருக்கிறதோ அதையே நீ உன்னை நோக்கி ஈர்க்கிறாய் என்பதை முதலில் தீர்க்கமாக நம்பு. மனக்கண்ணால் நீ பார்ப்பது உன் கைக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற எண்ணம் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் கிடைக்காமல் செய்ய வைத்துவிடும். எனவே கிடைக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு. முடியாது என்று எப்பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே. ஒரே எண்ணத்தை நீ மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்தால் அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய எதிர்கால வாழ்வை உன்னுடைய சிந்தனையால் உருவாக்கு காட்டிவிடு என் பிரியமே. உனக்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். வேண்டாததை பற்றி நினைத்து கூட பார்க்க நினைக்காதே. உனக்கு ஒன்று வேண்டுமானால் அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய கற்றுக்கொள். நீ ஒன்றை நல்லதாக நினைக்கிறாய் என்றால் எதையெல்லாம் இந்த பிரபஞ்சமும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். எது வெறுமனே உன்னுடைய எண்ணம், கற்பனை, உணர்வு, அந்த அடிப்படையிலேயே அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்தும் உன்னை சேரவும் காத்து கொண்டிருக்கிறது. நம்பு என் பிரியமே, உன்னுடைய வாழ்வை எல்லா விதத்திலும் உனக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என் பிரியமே. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். ஆம் என் குழந்தா,
உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு அல்ல என் பிரியமே, வாழ்வின் உண்மைகளை அறிவதற்காகத்தான் அனைத்தும் வருகிறது. விவாதங்களில் வெற்றி பெற ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. விவாதங்களை தவிர்ப்பதுதான் அந்த வழி. ஆம் என் பிரியமே, உனக்கு வலித்தாலும் உன்னை நேசித்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் அப்படி நினைப்பதுதான் உண்மையான அன்பு கொண்டவர்களின் உண்மையான குணமாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, வாழ்வை வெற்றி கொள்ள நீதான் அதனுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். சந்தோஷம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணுவதை விட நீ வாழும் இடத்தை சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும். அதுதான் நிறைவான வாழ்வாகவும் இருக்கும். கடைசியில்தான் புரிகிறது அனைவருமே தெளிவாக இருக்கிறார்கள் என்ற உண்மை. ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள், நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுதுதான், முயற்சி செய்யும் பொழுதுதான் கெட்டவன் என்ற பெயரை பல பேர் சம்பாதித்து விடுகிறார்கள். ஆம் என் பிரியமே, மற்றவர்களுக்கு நல்லவர்களாக சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் யாருமே இந்த உலகத்தில் நல்லவர்களாகவே வாழ முடியாது. உன் மனதிற்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே பயப்பட்டால் போதும். மற்றவர்களை நீ எண்ணவே வேண்டாம். ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். பொறுமையை இழந்து விடாமல் இரு. எப்பொழுதும் தைரியமாக இரு. அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் சாதித்துவிட முடியும். நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். குழந்தையே, உன்னுடைய அன்பான வாழ்க்கையில் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுக்கலாம், மனைவி கணவனிடம் விட்டு கொடுக்கலாம். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய துணையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தாலே போதும். உங்கள் இருவருக்குள்ளும் பிரிவும் வராது, பிரச்சனையும் வராது. இவ்வளவு வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பும் நீயேதான். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கிறாயோ அதை மாற்றி அமைப்பதற்கான திறமையை உன் சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் சந்தோஷமாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் நான் துணையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறேன். பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? எல்லாமே நல்லதாக போய்கொண்டிருக்கும் பொழுது பிறகு எதற்காக? நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா? துணையோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தபடி வாழ்வேனா? என் துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என் துணை என்னை புரிந்து நடந்து கொள்வாரா? என் துணை என் மனதிற்கு ஏற்றாற்போல் மாறிவிடுவாரா என்று பல கேள்விகளை என்னிடம் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உன் துணையை பற்றி. ஏன் உன் மனதை போட்டு இத்தனை கேள்விகளால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? என் துணையோடு என் வாழ்க்கை சுமூகமாக செல்லுமா என்று பல குழப்பத்தோடு பல குமுறல்களோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இது நியாயமா என் குழந்தையே? நீ எந்த நேரத்தில் உனக்காகவும் உன் துணைக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் என்னிடம் வேண்டுதலை வைத்தாயோ அந்த நிமிடமே நான் என்னுடைய ஆசிர்வாதத்தை தந்துவிட்டேன். அந்த நேரத்திலிருந்தே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்தின் மீதும் உன் துணை மீதும் உன் மீதும் படர்ந்து. எனவே இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி உன் குடும்பத்திற்காகவும் உன் துணைக்காகவும் நீ என்னிடம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நீ விரும்பியதை, நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்காகவும்
நான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இருக்காது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாக போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால்
நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும், உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன், எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும். எனவே எதை நினைத்தும் வருத்தப்படாமல் தைரியமாக இரு. உன் போராட்டம் முடிவுறும் நேரம் வந்துவிட்டது. என்னை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் செலுத்தவே உன் அப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் வேண்டுதல் அனைத்தும் 100% நிச்சயமாக நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். உனது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. குழந்தையே, உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. குழந்தையே, உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்திற்கும் நேர்மறையாகவே இருந்து பழகு. நேர்மறையாகவே பதில் சொல். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும். நல்லபடியாகவே நடக்கும்.